வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய வழக்கில் 20 வருடம் தலைமறைவாக இருந்தவர்கள் கேரளாவில் வைத்து கைது. கன்னியாகுமரி குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. ஜனவரி 3 கடந்த 2005ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் மங்காவளை பகுதியைச் சேர்ந்த சதாசிவம் என்பவரின் மனைவி அருந்ததியிடம் 2005ஆம் ஆண்டு ஸ்ரீ சத்யபாமா ரெசிடென்ஷியல் சென்ட்ரல் ஸ்கூலில் ஆசிரியர் வேலை வாங்கித் தருவதாக கூறி 2,50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி கொடுக்காமலும் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்காமலும் மோசடி செய்துள்ளனர். மேற்படி மோசடி தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். குற்றவாளிகள் இருவரும் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் நீதிமன்றம் அவர்கள் மீது பிடியாணை பிறப்பித்தது. மேற்படி குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர். ஸ்டாலின் எக்ஸ் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். உத்தரவின்படி மாவட்ட குற்றப்பிரிவு ஆய்வாளர் திருமதி. ஷண்முக வடிவு அவர்களின் தலைமையிலான போலீசார் மாவட்ட குற்றப்பிரிவு குற்ற எண் 03-2005 4,06,420 RW34 IPC-யில் 20 வருடமாக தேடப்பட்டு வந்த கொல்லங்கோடு காக்காவிளை பகுதியைச் சேர்ந்த பகீரதன் என்பவரது மகன் குசலகுமார் 60 மற்றும் அவரது மனைவி சதிகுமாரி 59 ஆகியோரை திருவனந்தபுரத்தில் வைத்து கைது செய்தனர். சிறிய வெள்ளை சதுரம் குசலகுமார் கேரளாவில் தனது பெயரை கௌதம குமார் என்று மாற்றி 20 வருடமாக தலைமறைவாக வாழ்ந்து வந்துள்ளார். சிறப்பாக பணிபுரிந்து குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டினார்கள்.